ரகுவம்சம் 27ஆம் பகுதி. தன் தங்கை இந்துமதி அஜன் கழுத்தில் மாலையிட்டதை அறிந்து பெரும் மகிழ்வும் நிம்மதியும் கொண்டான் விதர்ப்ப நாட்டு அரசன் போஜன். எல்லா வகையிலும் பொருத்தமான வரன் இது என்பதை உணர்ந்தவன் தம்பதியரோடு நகர்வலம் செல்ல தயாரானான். சுப்பிரமணிய சுவாமியும் தேவசேனையுமாக நின்ற அந்த ஜோடி பொருத்தம் குறித்து விதர்ப்ப நாடே பெருமை அடைந்தது. இந்துமதி தங்களுக்கு மாலையிடவில்லை என்பதை அறிந்த அரசர்கள் தங்களின் மீதும் தங்களின் பராக்கிரமம் மீதும் தங்கள் அணிகலன் உள்ளிட்ட தோற்றத்தின் மீதும் மேலும் வெறுப்பை கொண்டு விரக்தி ஆயினர். அதிகாலையில் சந்திரன் உள்ளிட்ட கிரகங்கள் ஒளிமங்கி மெல்ல காணாமல் போவது போல் முகமங்கி அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி பின்னர் காணாமலே போனார்கள். சுயம்வரம் நடக்கும் இடத்தில் திருமண பந்தலில் இந்திராணி வாசம் செய்கின்றாள். மணப்பெண்ணை வாழ்த்த அவள் அங்கே வருகின்றாள். அந்த இடத்தில் குழப்பம் விளைவிப்போரை அவள் சபிக்கின்றாள். அவள் சாபம் பொல்லாதது என்பதால் அஜன் மேல் பெரிய கோபம் இருந்தும் அந்த சுயம்வர மண்டபத்தில் கலகம் செய்ய எந்த மன்னரும் துணியவில்லை. அந்த நகரின் ராஜவீதி முழுக்க புதிய அலங்காரங்களை பெற்றது. அலங்கார வளைவுகள் உருவத்திலும் அழகிலும் நிறத்திலும் வானவில்லை போன்றிருந்தன. வீதி எங்கும் பரந்த போஜனின் கொடிகளால் தரையில் வெயில் அதிகம் படாமல் குளிர்ச்சி நிலவிற்று. அப்படியான வீதியினை இந்துமதியுடன் அடைந்தான் அஜன். அரச தம்பதியரை காண அந்த நகரின் பெண்களெல்லாம் இல்லத்தின் பணிகளை அப்படியே விட்டுவிட்டு பொன்மயமான சாளரத்தின் ஓரமாகவும் அழகிய வேலைப்பாடுகளை கொண்டதும் அன்னை லக்ஷ்மி தேவியின் கரம் படுவதுமான கதவருகேயும் வந்தார்கள். அவர்களின் ஆர்வம் சுவாரஸ்யமாயிருந்தது. அரச தம்பதியினரை காண வேண்டும் என அவசரமாக சாளரம் நோக்கி வந்த பெண்களில் ஒருத்தியின் கூந்தல் அவிழ்ந்து மலர்கள் உதிர்ந்தன. அவளோ அவிழ்ந்த நீண்ட கூந்தலை கையால் தாங்கிக் கொண்டே சென்றாளே தவிர நின்று முடிக்க அவளுக்கு எண்ணமும் இல்லை, நேரமும் இல்லை. இன்னொரு இல்லத்தில் பணிப்பெண் தன் எஜமானியின் பாதத்திற்கு சிவந்த சாயத்தை பஞ்சை வைத்து பூசிக்கொண்டிருந்தாள். அஜன் இந்துமதியோடு வருகின்றான் என்றதும் அந்த எஜமானி அவசரமாக எழுந்து தன் இயல்புக்கு மாறாக வேகமாக சாளரம் நோக்கி நடந்தாள். இதனால் அவள் காலில் இடப்பட்டிருந்த சிவப்பு சாயம் வீடெல்லாம் வண்ணமிட்டிருந்தது. வலது கண்ணுக்கு மை தீட்டி கொண்டிருந்த பெண் ஒருத்தி இடது கண்ணை மறந்துவிட்டு மை தீட்டும் கோலையே பிடித்தபடி ஜன்னலுக்கு விரைந்தாள். வேகமாக சாளரத்திற்கு வந்த பெண் ஒருத்தியின் இடையில் இருந்த ஆடை நழுவிற்று. அவள் அதை கட்ட நேரமில்லாமல் கரங்களால் பிடித்தபடி வந்தாள். இதனால் அவள் கரங்களில் இருந்த மின்னும் ஆபரணங்களின் ஒளியால் அவளின் இடை பிரகாசித்தது. கால் பெருவிரலில் நூலை கட்டி அதில் மணிகளை கோர்த்து மேகலை எனும் ஆபரணம் அணிந்து கொண்டிருந்த பெண் அஜனின் செய்தி கேட்டு அப்படியே எழுந்து விரைந்தாள். இதனால் நூலின் மணிகளெல்லாம் வீடெங்கும் சிதறி கிடந்தன. அவள் பாதத்தில் கட்டப்பட்ட நூல் மட்டும் அப்படியே இருந்தது. நகர் வலம் வரும் தம்பதியினரை காண சாளரத்தின் ஓரம் நின்றனர் பெண்கள். தாமரை போன்ற முகமும் அதில் ஆடும் வண்டுகள் போல் விழிகளும் கொண்ட அந்த பெண்களிடமிருந்து அவர்கள் அருந்திய மதுவின் இனிய நறுமணம் வெளிப்பட்டது. இதனால் அந்த சாளரங்கள் புதிய தேன் சிந்தும் தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது போன்ற அழகை பெற்றன. அப்படியான பெண்கள் தம்பதியரை ஆவலுடன் நோக்கிய போது தங்கள் செயல்கள் எல்லாம் மறந்தனர். அவர்கள் செவியில் கூட எதுவுமே விழாத அக்காட்சி அவர்கள் காதுகள் உள்பட எல்லா உறுப்பு கண்ணுக்குள் ஒடுங்கி வந்து விட்டனவோ எனும் அளவு பார்வையினை அழுத்தமாக வீதியில் பதித்து மெய்மறந்திருந்தார்கள். இந்துமதியினை திருமணம் செய்ய மன்னர் பலர் விரும்பினர். ஆனால் நேரில் எல்லோரையும் கண்டு அவர்களில் ஒருவருக்கு மாலையிட அவள் விரும்பி சுயம்வரத்தை நடத்தினாள். அதனால் லக்ஷ்மி தேவி தேவர் பலர் இருக்க நாராயணருக்கு மாலையிட்டு அடைந்தது போல் அஜனை அடைந்தாள். அஜனை கண்ட பெண்களும் இந்துமதியை கண்ட ஆண்களும் யாராக இருந்தாலும் அவர்களை அடைய விரும்புவார்கள்.
ஆனால் பிரம்மதேவர் இவனுக்கு இவள் என பொருத்தமான அழகுடன் படைத்த காரணம் அந்த சுயம்வரத்தால் நிறைவு பெற்றது என்பதால் அவனின் அழகான படைப்பும் அந்த நோக்கமும் வீணாகவில்லை. இருவரும் மானிட பிறப்பெடுத்த ரதியும் மன்மதனையும் போலவே தோன்றினார்கள். மையலும் மன பொருத்தமும் முன்ஜென்ம தொடர்ச்சியினால் வரும் என்பதால் அந்த சம்பந்தப்படி இருவரும் ஒன்றானார்கள். விதர்ப்ப தேச மக்களின் வியப்பும் பெருமையும் கொண்ட மொழிகளை கேட்டபடியே கடலில் கப்பல் காற்றால் செலுத்தப்படுவது போல் அம்மக்களின் பார்வையால் செலுத்தப்பட்ட அஜன் போஜனின் மங்கள பொருள்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையினை அடைந்தான். யானையில் இருந்து இறங்கி அவனுக்கு காமரூப தேசத்தின் மன்னன் கை கொடுத்து உதவி இறங்கச் செய்து அரண்மனைக்குள் அழைத்து சென்றான். அங்கே அவனை கண்ட எல்லா பெண்களின் விழிகள் வழியாக அவன் அரண்மனைக்குள் மட்டுமன்றி அவர்கள் இதயத்திலும் நுழைந்தான். அவனை சிறந்த அலங்கரிக்கப்பட்ட பொன் சிம்மாசனத்தில் அமர்ந்த அஜனுக்கு இரத்தினம் பதித்த கோப்பையில் தேனும் பாலும் நெய்யும் கல்கண்டும் கலந்த பானமும் இன்னும் அழகிய பட்டாடைகளும் பெண்களின் கரங்களால் வழங்கப்பட்டன. அவற்றை அப்பெண்களின் கடைக்கண் பார்வையால் பெற்று கொண்டான் அஜன். சந்திர கிரகண காலங்களில் வெண்ணிற நுரை பொங்கும் அலைகளோடு கரைக்கு மிக நெருக்கமாய் வரும் கடல் அலை போல வெண்ணிற ஆடை அணிந்த அஜன் அந்த பணியாளர்களால் தேவி இந்துமதியின் அருகில் சேர்ப்பிக்கப்பட்டான். அங்கே தயாராக இருந்த புரோகிதர் அக்னி பகவான் மனதை குளிர்விக்க செய்த பின் தேவர்கள் மனதை குளிர்விக்க செய்த பின் அங்கிருக்கும் எல்லோர் மனமும் குளிரும்படி அக்னி சாட்சியாக அவர்கள் இருவரையும் கணவன் மனைவி ஆக்கினார். 27ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.